குஜராத்தில் பாஜகவினுடைய நிலைமை படுமோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாஜகவினுடைய கோட்டையாக கருதக்கூடிய குஜராத் மாநிலத்தில் பாஜக ஒருவேளை ஒட்டுமொத்தமாக பஸ்மமாகிவிடக்கூடிய அளவிற்கு தற்போது போராட்டங்கள் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ராஜ்புத் சமுதாயத்தினரை பற்றி பர்ஷோத்தம் ருபாலா அப்படிங்கிற ஒரு ராஜ்கோட் தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் ஒரு விமர்சனத்தை வைத்தார். அதாவது ராஜ்புத் சமுதாயத்தினர் முன்னொரு காலத்தில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். குஜராத்தில் பாஜகவினுடைய நிலைமை படுமோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாஜகவினுடைய கோட்டையாக கருதக்கூடிய குஜராத் மாநிலத்தில் பாஜக ஒருவேளை ஒட்டுமொத்தமாக பஸ்மமாகிவிடக்கூடிய அளவிற்கு தற்போது போராட்டங்கள் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ராஜ்புத் சமுதாயத்தினரை பற்றி பர்ஷோத்தம் ருபாலா அப்படிங்கிற ஒரு ராஜ்கோட் தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் ஒரு விமர்சனத்தை வைத்தார். அதாவது ராஜ்புத் சமுதாயத்தினர் முன்னொரு காலத்தில் வெள்ளையர்களுக்கு அடிமைகளாகவும் தங்களுடைய வீட்டு பெண்களை வெள்ளையர்களுக்கு திருமணம் செய்து வைத்தும் மிகப்பெரிய அளவில் அடிபணிந்தும் தலைகுனிந்தும் சென்றதாக மிகப்பெரிய அளவில் அவமதித்து அரசாட்சியர் அல்லது சத்திரியர்களாக இருக்கக்கூடிய சமுதாயத்தினரை இழிவுபடுத்தி பேசிவிட்டு அங்கே வாழ்ந்த ஒரு தலித் சமூகத்தினரை அவர்கள் எந்தெந்த சிக்கல்கள் வந்த பொழுதும் தலையை குனிக்காமல் தங்களுடைய உயிரை மாய்த்த போதும் வெள்ளையர்களுக்கு அடியபடியவில்லை என்று அந்த தலித் மக்களை உயர்த்தி கூறியிருந்தார். இந்த பிரச்சனை வெகு விமர்சையாக மிகப்பெரிய அளவில் தலைபோகும் அளவிற்கு பேசப்பட்டது குஜராத்தில். இதனால் மிகப்பெரிய போராட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று எண்ணிய இதே பர்ஷோத்தம் ருபாலா பகிரங்கமாக வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டார். நான் கூறியது ஏதாவது யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். ஆனால் அந்த மன்னிப்பு கேட்டும் கூட ராஜ்புத் சமுதாயத்தினர் விடுவதாக இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். ராஜ்கோட் தொகுதியில் பர்ஷோத்தம் ருபாலாவை நீங்கள் வேட்பாளர் பட்டியலில் இருந்து நீக்காவிட்டால், அந்த தொகுதியில் அந்த வேட்பாளரை நீக்கி மாற்று வேட்பாளரை நிறுத்தாவிட்டால் பாஜகவினருக்கு எதிராக குஜராத் முழுவதுமாக ராஜ்புத் சமுதாயத்தினர் அவர்களுக்கு எதிராக வாக்குகளை அளிப்பார்கள் என்று தெள்ள தெளிவாக கூறியிருந்தார். அந்த போராட்டம் இப்பொழுது குஜராத் முழுவதும் தீயாக பரவி கொண்டிருக்கிறது, காட்டு தீயாக பரவி கொண்டிருக்கிறது. எங்கே பாஜகவினருடைய முக்கிய தலைவர்கள் தற்போது தேர்தல் பிரச்சாரம் செய்தாலும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ராஜ்புத் சமுதாயத்தினர் முடக்கி கொண்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் தான் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. எங்கே இவர்கள் மேடை ஓட்ட பிரச்சாரம் செய்தாலும் அங்கே கருப்பு கொடி காட்டுவதும் அங்கே அவர்களுக்கு எதிராக கோஷம் எடுப்பதும் ராஜ்புத் சமுதாயத்தினரை பற்றி உயர்ந்த கோஷங்களை கொண்டாடுவதுமாக மிகப்பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கிறது. இப்போது ரத யாத்திரை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது ராஜ்புத் சமுதாயத்தினுடைய புகழை மற்ற இடங்களில் பரப்புவதற்காகவும் இந்த சிக்கல்களை எடுத்துரைப்பதற்காகவும் தங்களை அவமானப்படுத்தியதை ஒட்டுமொத்தமாக நீக்குவதற்காகவும் அந்த அவமானத்தை எடுத்து கூறி மக்களை பாஜகவிற்கு வாக்களிக்க செய்ய விடாமல் எதிர்கட்சியினருக்கு வாக்களிக்கும்படியாக கூறுவதற்கான யாத்திரை ஆரம்பித்திருக்கிறது. பெண்கள் ஒன்று கூடி திலகமிட்டு அந்த யாத்திரையை துவங்கி இருக்கிறார்கள். பெண்கள், இளைஞர்கள் என்று ஒன்று கூடி அந்த சமுதாயத்தினரை சார்ந்த அனைவரும் தற்போது நடுத்தருவில் வந்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படியாவது இந்த போராட்டத்தை, அதாவது குறிப்பிட்ட அந்த வேட்பாளர் பர்ஷோத்தம் ருபாலாவை குஜராத் ராஜ்கோட் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளரை நீக்காவிட்டால் மிகப்பெரிய அளவில் சிக்கலை பாஜக சந்திக்க நேரிடும். 26 தொகுதிகளில் 26ஐயும் வென்று விடலாம் என்று கனவு கோட்டை கட்டி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய கனவு கோட்டைகள் ஒவ்வொன்றாக சில்லு சில்லாக உடைந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் 60லிருந்து 70% வரையிலும் ராஜ்புத் சமுதாயத்தினர் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில் தான் ராஜ்புத் சமுதாயத்தினருக்கு எதிராக இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாஜக மிக எளிதாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இவிஎம் மற்றும் விவி பேட்களினுடைய உதவினால் தாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்கிற மிகப்பெரிய அளவு தைரியத்தில் இருக்கிறார்களா, அல்லது பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகிறது. குஜராத் பாஜகவினுடைய கோட்டை. கடைசி நாளில் கண்டிப்பாக மக்கள் பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறார்களா? இதுவரை வேட்பாளரை நீக்குவதற்கோ எந்த ஒரு சர்ச்சையோ நடக்கவில்லை. வேட்பாளரை நீக்குங்கள், போராட்டத்தை நிறுத்துகிறோம். இல்லை என்றால் ராஜ்புத் சமுதாயத்தினர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த போராட்டம் நடக்கும். தேர்தல் பிரச்சாரங்கள் முடக்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பல தேர்தல் பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டுவிட்டன, முடக்கம் செய்யப்பட்டுவிட்டன, பல மேடைகள் அடித்து ஒடிக்கப்பட்டு விட்டது. குஜராத்தை கலவர பூமியாக மாறுவதற்கு முன்னதாக பாஜக இதற்கு ஒரு முடிவெடுக்காவிட்டால்
தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. பாஜகவின் தலை ஊசலாடி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.